ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜி கிச்சன். இன்றைக்கி கடலைக்கறி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் ஒன்று கொடுத்துடுங்க. நான் கால் கிலோ பச்சை நடக்கடலை வாங்கி உரித்து அதை தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுட்டேங்க. இப்போது ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு சோம்பு போட்டு தாளிச்சுக்குங்க. ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஒரு பெரிய வெங்காயம் ஒன்றும் பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்குங்க. ஒரு தக்காளி பழம், சின்ன தக்காளி பழத்தை நான் பொடியாக கட் பண்ணி அதை போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. ஒரு ஸ்பூன் இஞ்சி போட்டுக்குங்க. இதுக்கேற்ற உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. இது கடையில் வாழைக்காய் ஒன்று நறுக்கி வச்சதையும் இந்த கடலையும் போட்டு நல்லா கலந்து விடுங்க. உப்பு காரம் எல்லாம் பிடிச்சி வர்ற அளவுக்கு கலக்கி விட்டுட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைங்க. வாழைக்காய் வெந்தோன்னு ஏற்கனவே கடலை வெந்துருச்சு, அதனால் ரொம்ப நேரம் வேக வைக்கணுன்ட்டு அவசியம் கிடையாது. வாழைக்காய் வந்தால் போதும். மூடி வச்சு கொத்தமல்லி தலையை போட்டு இறக்கி வச்சுட்டிங்க வச்சுக்கோங்க. அருமையான கடலைக்கறி ரெடிங்க. இது தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரச சாதம் சாப்பிட்லாம். சப்பாத்திக்கு சொட்டுக்கிட்டு சாப்பிட்றது கூட சூப்பராக இருக்குங்க. இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.